பெற்று இருக்கும் பெண் தொழில் முனைவோர்களுக்கும் வெற்றியோடு வென்று கொண்டு இருக்கும் பெண் தொழில் முனைவோர்களுக்கும் வெற்றிக்கு அடுக்கல் வைத்துக் கொண்டு இருக்கும் வருங்கால பெண் தொழில் முனைவோருக்கும் இம்மகளிர் தின விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து தங்க பெண்களுக்கும் தமிழ்நாட்டில் பல சிங்க பெண்களுக்கும் JSS நிறுவனம் சார்பாக வருக வருக என பெயர் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன். லாஸ்ட் இயர் இதே மாதிரி என்கிட்ட மைக்கு கொடுக்கும்போது என்ன ஒரு தொகுப்பாளரா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னால் ஒரு வேர்ட் கூட பேச முடியல. கனெக்டிவிட்டியா என்கிட்ட அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு, பட் என்னால் பேச முடியல. பார்க்கறதுக்கு ஒரு பயம். ஓகேங்களா? இந்த யார் விட்டீங்கன்னா இன்னைக்கு பொழுதுக்கு பேச சொன்னீங்கன்னா கூட நான் பேசுவேன். ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பயம், பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம், அந்த பயத்தை உடைச்சா மட்டும்தான் நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைய வெளியில கொண்டுட்டு வர முடியும். உண்மைதானே? ஆமா தானே? யார் பலம் இல்லாம இருக்கீங்க? நான் சொல்லட்டுமா யாருன்னு? நான் சொல்லவா? யாரு ஒரு வரி கவிதையில துணிஞ்சு ஆன்சர் பண்ணி பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் மைக்க பிடிக்கிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவாடா? நம்ம அந்த ஒரு வரி வார்த்தையை சொல்றதுக்கு தலைவரும் பாத்தீங்களா, நம்ம இன்னும் பயத்துலதான் இருக்குன்னு அர்த்தம். இப்ப யாரும் அந்த ஒரு வரி கவிதையை சொல்றீங்களோ அவங்க கூட அடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்காக நான் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணலான்னு இருக்கேன். எல்லாருமே தங்க பெண்கள் தானே? சிங்க பெண்ணுன்னா உலகமே தெரியும், தங்க பெண்ணுன்னா நம்ம இருக்கிற இடத்துலயாவது தெரியும். எப்படி பெண் நைக்கு ஆசைப்படுறவங்க யாரா இருக்குமா? இருக்குமாடா? நான் போல்டா சொல்லுங்க. ஓகேவா? தங்க பெண்களுக்கு ஒரு பெண் தொழில் முனைவரா நான் என் லைஃப்ல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு. லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே 2 பாதை கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா உண்டு. ஓகேங்களா? ஒண்ணு, நீங்களா முயற்சி செஞ்சு ஒரு பாதையை உருவாக்கு, உங்களை நீங்களே காட்டிக்கிறது ஒரு பாதை. இன்னொரு பாதை என்னன்னு பாத்தீங்கன்னா, வர்ற பாதை எதுவா இருந்தாலும் சரி, வர்ற பாதை சத்தமா எதையும் எதிர்பார்க்காம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இது மாதிரி நாளைக்கு நீங்க பல பேருக்கு முன்னாடி நிக்கலாம். ஒரு 2 hours முன்னாடி இருந்தாலும் சரி, அந்த முயற்சியை தொடர்ந்து பயன்படுத்திட்டே வாங்க. அதுல நீங்க எதிர்பார்த்த மாதிரியும் இருக்கலாம், எதிர்பார்க்காத மாதிரியும் இருக்கலாம். பட் உங்களோட முயற்சி என்ன பண்ணணும்? கண்டிப்பா இருக்கணும், விடாமுயற்சியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 20 வயசுல ஒரே பாதையில போறோம் அப்படின்னா அவன் 20 வயசுல ஜெயிச்சிருப்பான். இன்னொருத்தவங்க என்ன இருப்பாங்க, 25 வயசுல ஜெயிச்சு. நேரம் கம்மியா இருக்கிறதுனால இதோட நான் விடைபெறுறேன்.